தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சிறுமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லலாங்க. அதாவது இந்த சிறுமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தற்போது ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்தது. அதாவது சிறுமியுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். இந்த சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக அவருடைய தாயார் ஒரு பதிலை தெரிவித்து இருக்கிறார். அதாவது தாயார் கூறிய விஷயம் என்ன, தாயார் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையாக பார்த்து நிச்சயமா பயனடையலாம். குழந்தை காணாமல் போனது கூட தெரியாமல் போதையில் கிடைந்தேனா என்ற கேள்விக்கு தாயார் அவர்கள் பதிலளித்து இருப்பதாகவே இந்த தகவலை நாம பார்க்கலாம். அதாவது குழந்தை காணாமல் போனதற்கு அந்த சிறுமியுடைய தாயார் தான் காரணம் அப்படின்ற ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தாயார் பார்த்தீங்கன்னா மனமுடைந்து ஒரு பதிலை தற்போது வெளியிட்டு இருக்கிறார். இதற்கு நான் காரணம் என்று சொல்லக்கூடிய நேயர்களுக்கு இது நிச்சயமா ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்றத ஒரு விஷயத்தை அவங்க தெரிவித்து இருக்காங்க. ஸோ அவங்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்க, அது உண்மையான விஷயமா இல்ல பொய்யான விஷயமா அப்படிங்கறது நாம இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது குழந்தையுடைய தாயார் பார்த்தீங்கன்னா, நானே குழந்தையை பறிகொடுத்து விட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில என்னை பற்றி தேவையில்லாமல் வதந்துகளை பரப்ப வேண்டாம் என கோவை சுள்ளூர் சிறுமியின் தாயார் அவர்கள் விளக்கு அளித்துள்ளதாகவே தற்போது ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. அதாவது குழந்தையின் தாய்க்கு மது பழக்கம் இருப்பதாகவும் குழந்தையை காணவில்லை என்பது கூட தெரியாமல் போதையில் படுத்து இருந்ததாகவும் பின் ஒருவர் வீடியோவில் கூறியிருக்கக்கூடிய நிலையில இந்த விஷயத்திற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவே ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. கோவை சூழூரில் 10 வயது குழந்தை கார்த்தி என்ற நபரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்படக்கூடிய நிலையில அந்த குழந்தையின் தாய் மீது எழுந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு அவர் பதிலடியாக ஒரு பதிலை தெரிவித்து இருக்கிறார். ஸோ இந்த பதில் என்னவாக இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா இதற்கு ஏன் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான விஷயங்கள் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இதில் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையில தாயார் அவர்கள் பதிலளித்து இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். இது குறித்து அவங்களுடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தை மருத்துவமனையில் இருந்தபோது நான் குழந்தையை பார்க்க போலீசார் என்னை உள்ளே விடவில்லை. அதையும் மீறி நான் போவதற்கு காரணம் நான் சாப்பிட்டு 5 நாட்கள் ஆனதால் எனக்கு கடுமையான தலை சுற்றல் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெரிவித்து இருக்கிறாங்க. என் குழந்தையை கடைசி வரை கண்ணில் காட்டவே இல்லைங்க. குழந்தைக்கு இறுதி சடங்கு செய்வது குறித்து எனக்கு தகவல் அறிந்து நாங்கள் காரில் பதறி அடித்து சென்றோங்க. நாங்கள் வந்து கொண்டிருப்பது எனது கணவர் வீட்டாருக்கு நிச்சயமா தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் குழந்தையை அரை மணி நேரம் கூட வைத்திருக்காமல் இறைத்து விட்டார்கள் என்று அவர்களுடைய தரப்புல இந்த கருத்தை இந்த விஷயத்தை தெரிவித்து இருக்காங்க. ஸோ எவ்வளவு மன உளைச்சல இருந்தா இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்க சொல்லி இருப்பாங்க. குழந்தை ஏற்கனவே சித்திரவதையை அனுபவித்து இருப்பது கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எதற்காக இருக்க வேண்டும்? குழந்தை ஏற்கனவே அந்த கடத்தி சென்ற 2 பேரால் நொந்து போய் இருந்தது என சொன்னபோது குறுக்கிட்ட செய்தியாளர் பார்த்தீங்கன்னா, குழந்தை காணாமல் போன போது நீங்க மது குடித்து விட்டு வீட்டில் படுத்திருந்ததாக ஒரு பெண் வீடியோவில் தெரிவித்துள்ளாரே. சம்பவம் நடந்த அடுத்த நாள் வரை நீங்க போதையில் இருந்ததாக சொல்கிறார்களே என அந்த செய்தியாளர் அந்த பெண்மணியிடம் கேட்டு இருக்கிறார். ஸோ இந்த கேள்விக்கு சிறுமியுடைய தாயார் என்ன பதில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அந்த சிறுமியின் தாய் பதிலளிக்கையில், என்னை பற்றி தேவையில்லாமல் நிறைய பேர் வதந்தி பரப்பி வராங்க. நாங்கள் குழந்தையை இழந்துவிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இது என்ன புது கட்டுக்கதையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுடைய தரப்புல எழுதிருக்கு. என்னை பற்றி பேசிய அந்த பெண்ணுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள். என்னை விட்டுவிட்டு தவறு செய்தவர்களுக்கு அவர் துணை போகிறாரா என்ற கேள்வி தாயார் தரப்பில் எழுப்பினார். அப்போது செய்தியாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா, குழந்தை 5 மணிக்கு காணாமல் போனது. ஆனால் அவரது அப்பா வந்துதான் குழந்தையை காணவில்லை என்பதை கண்டுபிடித்தார்.
அதுவரை உங்களுக்கு மிஸ் ஆனதே தெரியவில்லை என்ற கேள்வியை செய்தியாளர் ஒருவர் மீண்டும் கேள்வி தொடக்க ஆரம்பித்தார். அதற்கு அந்த தாய் கூறுகையில் பார்த்தீங்கன்னா, எனது கணவருக்கு அளவுக்கு மீறிய மது குடிக்கும் பழக்கம் நிச்சயமா இருக்கிறது. என் குழந்தை காணாமல் போனதற்கு முந்தைய நாள் ஒரு கருப்பு நிற ஜூஸல் மதுபானத்தை கலந்து வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து இருந்தாருங்க. எனக்கு இது தெரியாது. நான் எல்லா வேலைகளையுமே முடித்து வைத்து தூங்கி எழுந்து மதியம் 2 மணிக்கு வெயில் கொடுமைக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த ஜூஸை கொஞ்சமாக குடித்தேன் அப்படின்ற ஒரு தகவல் அவர்களுடைய தரப்புல சொல்லி இருக்காங்க. குடித்ததும் ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. உடனே அதை அப்படியே வைத்து விட்டேன். எனக்கு தலை சுற்றியதால் நான் மீண்டும் தூங்கிவிட்டேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய குழந்தை கடைக்கு போயிருந்தாள். இதோ அந்த குளிர்பானத்தை குழந்தை எடுத்து குடித்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்ற கேள்வியை மீண்டும் தாயார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கேட்டு இருக்கிறார். அதாவது இவருடைய கணவன் ஏன் மதுவை குளிர்பானத்தில் கலந்து வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி மீண்டும் தொடங்கியது. அப்போது செய்தியாளர்கள், உங்களுடைய வீட்டில் மதுபானம் இருந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது, எனவே உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருக்கிறது என சொல்கிறார்களே என்று கேட்டனர். அதற்கு அந்த தாய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 சொல்லட்டும், நான் இந்த இடத்திற்கு வந்ததே 1 மாதம் தான் ஆகி இருக்கிறது. என்னை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? 10 ஆண்டுகளாகவே என் கணவர் எனக்கு செய்யும் டார்ச்சர் குறித்து அவர்களுக்கு தெரியாது. எனவே பேசுறவங்க 1000 பேசட்டும் என அந்த சிறுமியின் தாய் மனமுருகி இந்த ஒரு விஷயத்தை தெரிவித்து இருக்கிறார். ஸோ குழந்தை இழந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. ஸோ சிறுமியின் தாய் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவி இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல இந்த பதிலை அவர்களுடைய தரப்புல தெரிவித்து இருக்கிறார். குழந்தை இழந்து இருக்கக்கூடிய மனநிலையில பதிலடியாக இந்த தகவலை கண்டிப்பா மக்களுக்கு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உண்மையா இல்லையா என்பது நமக்கு நிச்சயமா தெரியாது. ஸோ என்னதான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ வந்திருக்கக்கூடிய வதந்திகளுக்கு பதிலடியாக சிறுமியின் தாயார் ஒரு விளக்கத்தை தெரிவித்து இருக்கிறார். இந்த விளக்கம் தற்போது உண்மையான விளக்கமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட உத்தரவாக என்ன ஒரு முடிவு நடக்க போகுது, இந்த சிறுமியின் கொடூரத்திற்கு என்ன ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கொடூரமான சம்பவத்திற்கு நிச்சயமா அதற்கு தகுந்த தண்டனை அவசியமாக கொடுக்க வேண்டும். ஸோ இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணி அடுத்த கட்ட வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.